பரலோகத்தின் ஆண்டவர் அவருடைய சத்திய வார்த்தைகளை கொண்டு நம்மோடு பேசும்படியாய் நாம் செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். இன்றைக்கி நம்ம படிக்க போகிற செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, பார்த்தீங்களா? யாராவது ஃப்ளேயர் பார்த்தீங்களா? என்ன தலைப்பு அப்படின்னு குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தோம். யாராவது பார்த்தீங்களா? தீர்க்க தரிசனமும் திருச்சபையும் அப்படின்ற தலைப்பில் நம்ம ஒரு சத்தியத்தை படிக்க போகிறோங்க. சமீப காலத்தில் வேதாகமத்தை நான் வாசித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு திருச்சபையை குறித்து படிக்கும்படியாய் ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சாங்க. அந்த திருச்சபையானது ஒரு மிகப்பெரிய அழிவை சந்தித்ததையும், அந்த திருச்சபைக்கான அழிவிற்கான காரணங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து படிக்கும் பொழுது பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறது போல, இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, முடிவு காலத்தோடு நமக்கு அது எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னார் பாருங்க. அது எக்ஸாக்ட் சம்பவம். ஏற்கனவே வேதாகமத்தில் ஒரு திருச்சபை அழிந்ததற்கு காரணமாய் இருந்த சம்பவங்களை வாசிக்கும் பொழுது அப்படியாகவே முடிவு காலத்திலும் நடக்க போகிறது என்பதை என்னால் தேவ ஆவியனுடைய உதவியோடு படிக்க முடிஞ்சிச்சிங்க. அதை படிக்க முடிந்த மாத்திரத்தில் இந்த திருச்சபைக்கான அழிவிற்கான காரணம் என்ன, இந்த திருச்சபை ஏன் அழிவை சந்தித்தது என்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஒரு ஆச்சரியமான உண்மையும் பிரமிக்கத்தக்கதான ஒரு காரியத்தையும் வேதாகமத்தில் என்னால் பார்க்க முடிஞ்சதுங்க. ஒரு 3 சம்பவங்களை வேதாகமத்தில் வாசிக்க போகிறோம். அந்த 3 சம்பவங்களும் தான் அந்த சமஸ்த திருச்சபை, அந்த பெரிய திருச்சபை அழிவை சந்திப்பதற்கு காரணம் என்ன என்பதை நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறது என்பதை நம்ம படிக்க போகிறோங்க. ஒரு சின்ன ஜெபத்தோடு கூட ஆவியனுடைய ஒத்தாசையோடு படிக்கலாங்களா? பரமபிதாவே, பிதாவின் வாக்குத்தத்தத்திற்காக நாங்கள் உங்களுடைய சமூகத்துக்கு வருகிறோம்ப்பா. எங்களோடு பேசுங்க தெய்வமே. உங்கள் வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் கண்ணார காண எங்களுக்கு கிருபைகளை தாரும் ஆண்டவரே. கேட்கிற பிள்ளைகளாகிய நாங்கள் அவைகளை செவி கொடுத்து கேட்டு, தேவன் எங்களுக்கு உணர்வின் ஆவியை கொடுத்து நாங்களும் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபையும் இரக்கத்தையும் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தீர்க்க தரிசனமும் திருச்சபையும் என்ற தலைப்பில் நாங்கள் பாடத்தை படிக்க போகிறோம். ஆண்டவர் தாமே எங்களோடு பேசி எங்களுக்கு புரிதலை தர வேண்டுமாய் ஆவியானவர் எங்களை பொறுப்பெடுத்து வழிநடத்தும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். 3 சம்பவங்கள் என்று சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? அதில் முதல் சம்பவத்தை படிக்க போகிறோம். இந்த முதல் சம்பவத்தை வாசிக்கும் பொழுது அந்த சமஸ்த திருச்சபை எது, அந்த பெரிய திருச்சபை எது என்பதை இங்கேயும் நம்ம தெளிவாக பார்க்க முடியுங்க. முதல் சம்பவம் மத்தேயு 2வது அதிகாரம். மத்தேயு 2வது அதிகாரம் வசனம் 1 நான் வாசிக்கிறேன். இந்த சம்பவம் எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான சம்பவம். முக்கியமான வசனங்களை மாத்திரம் நான் வாசித்து இந்த முதல் சம்பவத்தை முடிக்க வேண்டும் என்று நான் ஆசிக்கிறேன். முதல் சம்பவம் வாசிக்கலாங்களா? மத்தேயு 2வது அதிகாரம் 1வது வாக்கியம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். 3வது வாக்கியம், முக்கியமான வாக்கியம். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அன்பானவர்களே, இந்த வேத பகுதியை நம்ம வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்ற செய்தி சாஸ்திரிகள் அறிந்தபடியினால அந்த சாஸ்திரிகள் இயேசுவை பார்க்கும்படி எங்க வராங்க? எருசலேமுக்கு வராங்க. எருசலேமுக்கு வந்து யாரை மீட் பண்றாங்க அப்படின்னா, ஏரோது ராஜாவை மீட் பண்றாங்க. ஏரோது ராஜாவை மீட் பண்ணும் பொழுது அவங்க கேட்ட வார்த்தை என்னன்னு பாருங்களேன். 2வது வாக்கியம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். இந்த வார்த்தையை சொன்ன மாத்திரத்தில் அடுத்த வார்த்தையை கவனிங்க. ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அன்பானவர்களே, இந்த வேத பகுதியை நம்ம வாசிக்கும் பொழுது ஏரோது ராஜா ஒரு செய்தியை கேட்கிறாரு. அந்த செய்தியை கேட்ட மாத்திரத்தில் ஏரோது ராஜா மாத்திரம் அல்ல, அவரோடு கூட சேர்ந்து யாரும் கலங்கினார்கள் பைபிள் சொல்லுது. எருசலேம் நகரத்தார். யாருங்க இந்த எருசலேம் நகரத்தார்? எருசலேமுக்குள்ள யார் வாசம் செய்கிறவங்க? தேவஜனம். முதல் கேள்வி, ஏரோது ராஜா யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்ட பொழுது ஏரோது ராஜா கலக்கம் அடையலாம். அதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல. ஏன் அப்படின்னா, இதுவரைக்கும் அந்த எருசலேமை ஆண்டு கொண்டு வருகிற ஏரோது ராஜா கலக்கம் அடைவதில் ஒரு நியாயம் இருக்குதுங்க.
என்னை தள்ளி வேறொரு ராஜா வரப்போறாரா, எனக்கு அடுத்து இன்னொருத்தவரின் அரியாசனத்தில் உட்கார போறாரா என்ற கேள்வி அவனுக்குள்ளாக ஒருவேளை எழும்பி இருக்கிறது அப்படின்னா அவன் கலக்கம் அடைவதற்கு ஒரு நியாயம் இருக்கிறது. உண்மைதானே? ஆனா வசனம் சொல்லுது, ஏரோது ராஜாவும் கலக்கம் அடைந்தாராம். அவரோடு கூட சேர்ந்து யாரும் கலக்கம் அடைந்தார்களா? எருசலேம் நகரத்தார். இந்த சம்பவத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் நான் வைத்த கேள்வி, தகப்பனே, ஏரோது ராஜா கலக்கம் அடைவதற்கு 1000 ரீசன்ஸ் இருக்குது. ஆனால் தேவஜனம் எருசலேம் நகரத்தார் அங்கு அவர்களும் சேர்ந்து கலங்கினார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறேனே, எதற்காக அவர்கள் கலங்கினார்கள் என்பதை எனக்கு சொல்லிக் கொடுங்க தெய்வமே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பாதபடியில் அமர ஆரம்பிச்சங்க. நீங்களும் சிந்திச்சு பாருங்களேன், ஏரோது ராஜா கலங்குறதுல ஒரு நியாயம் இருக்குது. ஏங்க எருசலேம் நகரத்தாரும் சேர்ந்து கலங்கினாங்க? என்ன காரணம்? என்ன காரணம்? இந்த சம்பவத்தை கீழே நம்ம வாசித்து கொண்டிருக்கும் பொழுது ஏரோது ராஜா அந்த சாஸ்திரிகள்கிட்ட சொல்லி அனுப்புறாரு. அவர்கள் உடனே கூப்பிடுறாரு. யாரை கூப்பிடுறாரு? அதே 2வது அதிகாரத்தில் பிற்பகுதியை நான் வாசிக்கிறேன், 4வது வசனம். அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அது ஏனென்றால் யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். ஏரோது ராஜா அந்த செய்தி, சாஸ்திரிகளுடைய செய்தியை கேட்டவுடனே யாரை கூட்டி விசாரிக்கிறாரு? ஆசாரியர்கள், வேதபாரகர்கள், புரிகிற மாதிரி சொல்ற பாஸ்டர்களை கூட்டி விசாரிக்கிறார். என்ன விசாரிச்சாரு? கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார். அவங்க அழகா சொன்னாங்களா? எங்க பிறப்பார்னு சொன்னாங்க? யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே அவர் பிறப்பார் அப்படின்னு சொன்னாங்க. தீர்க்க தரிசனத்தை அவங்க உள் வாங்கி கொண்டிருந்தவங்களா இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஏன்னா வசனத்தை கரெக்டாக சொன்னாங்களா? சொன்னாங்க. ஆனா கேள்வி, ஏரோது ராஜா கலக்கம் அடைந்ததுல ஒரு நியாயம் இருக்குதுங்க. ஆனால் எருசலேம் நகரத்தாரும் சேர்ந்து கலக்கம் அடைந்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோமே, இது என்னங்க அர்த்தம்? என்னங்க காரணம்? இங்க கலக்கம் அடைய வேண்டிய ஏரோது மட்டும்தானே. சந்தோஷப்பட்டு களி கூற வேண்டிய நபர்கள் யாரு? எருசலேம் நகரத்தார். யாருக்காக அவர்கள் காத்து கொண்டிருந்தார்களோ அவரை பற்றிய செய்தி அங்கு அறிவிக்கப்படுகிறது. அறிவிக்கப்பட்ட மாத்திரத்தில் இவங்க என்ன பண்ணிருக்கணும்? சந்தோஷப்பட்டு களி கூர்ந்திருக்கணும். மாறாக இவர்கள் கலக்கம் அடைந்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோங்க. ஏன் இவங்க கலக்கம் அடைஞ்சாங்க? ஏன் தெரியுங்களா? நமக்கு அந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரியும். கிறிஸ்துவானவர் பிறப்பார் என்று சொல்லி பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பதாக, நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் அவர்கள் எதை கவனிக்க தவறிவிட்டார்கள் அப்படின்னா, கிறிஸ்து பிறக்கும் காலத்தை அவர்கள் கவனிக்க தவறிவிட்டார்கள். பிறப்பார்னு தெரியுங்க, ஆனால் காலத்தை அறிந்தவர்களாய் அவர்கள் செயல்பட்டிருந்தார்களா என்று பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுது கலக்கம் அடைந்தார்கள் சொல்லுது. சாஸ்திரிகள் யார் தெரியுங்களா? இவங்களை குறித்து நம்ம நிறைய காரியங்களை படிச்சிருப்போம். அஞ்ஞான தேசத்தை சார்ந்தவங்க இந்த சாஸ்திரிகள். தேவ ஜனத்தை சேர்ந்தவங்க கிடையாதுங்க. அஞ்ஞான மார்க்கத்தையும் அஞ்ஞான மதத்தையும் சார்ந்த சாஸ்திரிகள் யாருடைய பிறப்பை அவர்கள் முன்னறிந்தவர்களாய் தேடி வராங்க அப்படின்னா, கிறிஸ்துவானவர் பிறப்பார் என்ற செய்தியை அவங்க முன்கூட்டியே அறிந்தபடியினால அவங்க எக்ஸாக்ட் டைம்ல வந்து கேட்குறாங்க. சரிங்க, இந்த சாஸ்திரிகளுக்கு வழி நடத்தினது எது? யார் வழி நடத்தியது? இவங்களுக்கு யாராவது பாஸ்டர் இருந்தாங்களா? உபதேசிக்கிட்டே இருந்தாங்களா? பாரு, இன்னும் கொஞ்ச காலம் வந்துடுவாரு, இந்த வருஷம், இந்த தேதி, இந்த மாசம் அப்படின்னு சொல்லி இவருக்கு தொடர்ந்து உபதேசம் கொடுக்கப்பட்டே கொண்டே இருந்ததா? என்னங்க இவங்களை இந்த காரியத்திற்கு வழிநடத்தியது எது என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது? நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் எது தெரியுங்களா? நமக்கு எல்லாருக்குமே தெரியும். யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் உதிக்கும். இந்த தீர்க்க தரிசனம் இந்த அஞ்ஞான மார்க்கத்தில் இருக்கிற இந்த சாஸ்திரிகள் அறிந்தபடியினால அந்த தீர்க்க தரிசனம் எப்பொழுது நிறைவேறும் என்று சொல்லி ஒவ்வொரு காலத்திலும் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காக காத்து கொண்டிருந்தவர்கள் யார் அப்படின்னா இந்த சாஸ்திரிகள். அதனால தான் குறிப்பிட்ட காலத்தில் அந்த நட்சத்திரத்தை பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? அழகா குழந்தை இருக்கிற இடத்துல இயேசு கிறிஸ்து எங்க பிறந்தாரோ அதற்கு வரைக்கும் அந்த நட்சத்திரம்
வழிகாட்டியது. சிந்திச்சு பாருங்க, இயேசுவானவர் யாருக்காக இந்த பூமியில மனிதனாக பிறந்திருக்கிறாரோ, யாருக்கு வாக்குத்தத்தங்கள் முன்னுரைக்கப்பட்டதோ, யாருக்கு சத்திய வாக்குகள் ஏற்கனவே ஒப்படைக்கப்பட்டதோ அவர்கள் கலக்கமடைந்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஏன் அவர்கள் கலக்கமடைந்தார்கள் அப்படின்னா, சாஸ்திரிகள் கிட்ட இருந்த ஆயத்தம் கூட யார்கிட்ட இல்லை, தேவ ஜனங்கிட்ட இல்லைங்க. வாக்குத்தத்தெல்லாம் கையில் வச்சிருந்தாங்க, அழகா சொன்னாங்க. ஆமா, யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே அவர் பிறப்பார் என்ற செய்தியை அவங்க கரங்களை வைத்துக் கொண்டவர்களா இருந்தாங்க. ஆனால் தீர்க்க தரிசன வசனத்தை வைத்திருந்தவர்கள் அந்த காலத்தை அறிந்தவர்களா இருந்தார்களா அப்படின்னா என்னங்க? இல்லை. காலையில செய்தி படிச்சோமா, உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படுன்னு படிச்சோமே. ஏன் அவங்க தேவனை சந்திக்க முடியல அப்படின்னா, அவங்க 3 காரியத்தில் இருந்தாங்கன்னு சொல்லி வாசிச்சோம். ஆனாலும் அதனோடு சேர்த்து ஒரு காரியத்தை நான் சொல்றேன், அவர்கள் காலத்தை அறிய தவறினவர்களாக இருந்தார்கள். சாஸ்திரி அஞ்ஞான மார்க்கத்திலிருந்து சாஸ்திரி வந்து சொல்றான், கிறிஸ்து பிறந்துட்டாரு, அவர் எங்க இருக்கிறாரு அப்படின்னு வந்து கேட்குறான். அப்ப இவன் கலங்காம என்ன செய்வாங்க? இவ்வளோ வருஷமா காத்து கொண்டிருந்தனே, யாரு எங்களுக்காக பிறந்து எங்களுடைய அடிமைதனத்தின் சங்கிலியை உடைப்பார் என்று நாங்கள் யோசித்துக் கொண்டிருந்தோமோ, அவரு பிறந்துட்டாரா அப்படின்ற ஒரு ஆச்சரியமான காரியத்துக்குள்ளாக யார் வழிநடத்தப்பட்டாங்க? எருசலேம் நகரத்தார். முதல் சம்பவம், இந்த சாஸ்திரிகள் அவர்கள் கிறிஸ்துவின் பிறப்பை அறிந்தபடியினாலே அவர்கள் கொடுக்கப்பட்ட ஒப்புவிக்கப்பட்ட அந்த வேத வாக்கியத்தை அவர்கள் காப்பாற்றி குறித்த காலத்தை அவர்கள் அறிந்தவர்களாய் கிறிஸ்து பிறந்தபோது சந்தித்த அந்த காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். ஆனால் யாருக்காக வாக்கு தத்தம் உருவாக்கப்பட்டதோ அவர்கள் கிறிஸ்துவை சந்திக்க ஆயத்தம் இல்லை. இந்த முதல் சம்பவத்திலிருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம், அவர் யாருக்காக வந்தாரோ அவங்க ஜனம் ஆயத்தமா இல்லை. இன்னொரு சம்பவம் இருக்குது. யாருக்கிட்ட போய் தூதன் அறிவிச்சான்? கிறிஸ்து பிறந்தார் அப்படின்னு சொல்லி யாருக்கிட்டங்க போய் அறிவிச்சான்? லூக்கா 2வது அதிகாரத்தில் வாசிக்கிறேன்ல. யாருக்கிட்ட சொன்னாங்க? மேய்ப்பர்கள். என் கேள்வி, அவன் யார்கிட்ட நியாயமா சொல்லியிருக்கணும்? யார்கிட்ட சொல்லியிருக்கணும்? தேவ ஜனத்துக்கிட்ட சொல்லியிருக்கணும். எருசலேம் நகரத்துக்குள்ளாக வந்து, என் ஜனமே எழுந்திரு, உன்னிடத்தில் புறப்படுகிறவர் வந்து விட்டார், அவர் பிறக்க போறார், உனக்கு ஒரு நற்செய்தி அறிவிக்கிறேன், இதோ கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்ற செய்தியை எங்க அறிவிச்சிருக்கணும்? எருசலேமில் அறிவித்திருக்கணும். எங்க போய் அறிவிச்சான் தூதன்? மந்தை மேய்க்கிற மேய்ப்பர்களிட்ட போய் அறிவிச்சாங்க. இந்த 2 சம்பவங்களை நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, ஆயத்தமாக இருக்க வேண்டிய கூட்டம் அங்க ஆயத்தமா இல்லை. யாருக்காக இவர்கள் நாங்க காத்திருக்கிறோம், நாங்க யாருக்காக காத்து கொண்டிருக்கிறோம் சொன்னாங்களோ அவருக்காக இவர்கள் உண்மையாகவே காத்திருக்க வேண்டிய அனுபவத்துக்குள்ளாக வரவில்லை. முதல் காரியம், அந்த பெரிய சமஸ்த திருச்சபை மிகப்பெரிய அழிவை சந்தித்தது அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அவங்க தீர்க்க தரிசனுடைய வாக்கை அறிஞ்சிருந்தாங்க, ஆனா தீர்க்க தரிசனத்தை உண்மையா அறிஞ்சிருந்தாங்கன்னா இல்லை. ஏன் அப்படின்னா, உண்மையாகவே தீர்க்க தரிசனத்தினுடைய முக்கியத்துவம் இவர்கள் அறிந்திருப்பாங்க அப்படின்னா கிறிஸ்து பிறந்த காலத்தில் ஏற்ற காலத்தில் இவங்க ஆயத்தமாய் இருந்திருப்பார்கள். ஆனால் இவர்கள் ஆயத்தமாக இல்லை என்று பார்க்கும் பொழுது என்ன புரிஞ்சுக்க முடியுது? ஆயத்தமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, ஆனா உண்மையான ஆயத்தமா அந்த நபர்கள்கிட்ட இல்ல. அதனாலதான் கிறிஸ்து பிறப்பார் என்று சொன்ன உடனே அங்கு பெரும் கலக்கம் உண்டாயிற்று என்று சொல்லி வேதாகமத்தில் வாசிக்கிறோம். முதல் சம்பவம். 2வது சம்பவத்தை நம்ம கொஞ்சம் வாசிக்கலாங்களா? லூக்கா 19வது அதிகாரம். லூக்கா 19வது அதிகாரம். லூக்கா 19வது அதிகாரம் வசனம் 41 44 வசனங்கள் முடிய நம்ம கொஞ்சம் வாசிக்க போறோம். கிறிஸ்துவை பற்றி கூறுகிற சம்பவங்க இது. 41 வசனத்தில் வாசிக்கிறேன் பாருங்களேன். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டழுது. எந்த நகரத்தை பார்த்து? எருசலேம் நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டழுது. 42வது வசனம். சின்ன ஜோமன் இல்லாங்களா? பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, தகப்பனே, நாங்கள் சத்தியத்தை படிக்கும்படியாய் உங்களுடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். எங்களுக்கு எந்த இடையூறுகளும் எந்த பிரச்சனைகளும் இல்லாதபடி தேவன் சத்தியத்தை நாங்கள் முழுதாய் கேட்பதற்கு எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. எந்த டிஸ்டர்பன்ஸும் எங்களுக்கு இல்லாதபடி சத்தியத்தை படிப்பதற்கான கிருபைகளை எங்களுக்கு தாங்க.
எந்த சத்தங்களும் எங்களை தொந்தரவு செய்யாதபடி தேவன் எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 42வது வசனத்தை வாசிக்கிறேன். உனக்கு கிடைத்த இந்த நாளாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. சரி, இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது ஒரு காரியத்தை நம்மளால் புரிந்து கொள்ள முடியுது. 41வது வசனத்தில் கிறிஸ்து நகரத்தை பார்த்து அப்படின்னு சொன்னோமே, எந்த நகரத்தை பார்த்துங்களா? எருசலேம் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டழுது அப்படின்னு சொல்றான். வாசிக்கிறோம், ஒரு நகத்தை பார்த்து கிறிஸ்துவானவர் கண்ணீர் விட்டு அழுது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றாரு. 42வது வசனம் சொல்றாரு, உனக்கு கிடைத்த இந்த நாளாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. அந்த நகரத்தில் இருக்கிற ஜனங்களை பார்த்து சொல்றாரு, உனக்கு கிடைத்த இந்த நாளாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறியலை. என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் பிறக்கும் போதுதான் நீ அறிந்து கொள்ளாம இருந்த, நான் பிறந்து இந்த பூமியில உனக்காக தான் வந்திருக்கிறேன்னு சொல்லி இத்தனை நிறுவனங்களை நான் செய்திருந்த போதிலும் என்னை அறிவதற்கு நீ தூரப்பட்டிருக்கிறாயே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கண்ணீர் விட்டு அழுகிற சம்பவத்தை இந்த இடத்துல வாசிக்க முடியுதுங்க. அன்பானவர்களே, அழகா வார்த்தையை சொன்னாங்க, இப்பொழுது அவைகள் உன் கண்களுக்கு மறைவா இருக்கிறது. எது மறைவா இருக்கிறது அப்படின்னா, அவரை சந்திக்கும் காலம் தேவ ஜனத்திற்கு எப்படி இருந்துச்சுங்களா? மறைவா இருக்கிறது அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். மறைவா இருந்ததுனால என்ன நடக்குதுன்னு 43வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைத்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். அன்பானவர்களே, அவர்கள் காலத்தையும் தேவனை சந்திக்க அந்த தருணத்தையும் அவர்கள் அறியாமற் போனபடியினால அவர்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்றாரு, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு ஒரு அழிவு நடக்க போகுதுப்பா அப்படின்னு சொன்னாரு. அந்த அழிவு நடந்ததுங்களா? எப்போங்க நடந்துச்சு? கிபி 66 ஒரு சம்பவம், கிபி 70 ஒரு சம்பவம், கிபி 66 வந்த ஒரு ராயன் இருந்தான், கிபி 70 வந்த ஒரு ராயன் இருந்தான். 66 எருசலேம் நகரம் முற்றுகை போடப்பட்டுச்சு. ஆனாலும் தேவன் அவர்கள் மேல் வைத்த இரக்கத்தினால ஏற்கனவே அவர் சொன்னாரு. 24வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், மலைகளுக்கு ஓடிப்போங்கள் அப்படின்ற வார்த்தையை மாத்திரம் நிறைய நேரம் ஞாபகம் வச்சுட்டு இருப்போம். ஆனால் அந்த மலைகளுக்கு ஓடிப்போங்கள், அது ஓய்வு நாளில் சம்பவிக்க கூடாது அப்படின்னு ஜோமனிங்கன்னு சொன்னாரு. எதற்காக ஓடி போக சொன்னார்? ஆண்டவர் முன்கூட்டியே சொன்னாங்க, பா உன்னை சுற்றி மதில் போட ஒருத்தவன் வருவான், அவன் வந்து மதில் போட வரும்பொழுது நீ ரொம்ப ஜாக்கிரதையாயிரு. அப்ப நீ எங்க போயிடு? மலைகளுக்கு ஓடி போயிடு. ஏன் அப்படின்னா, நீ எருசலேம் நகரத்துக்குள்ள நீ இருந்த அப்படின்னா நிச்சயமாக நீ அழிக்கப்பட்டு போவாய் அப்படின்னு சொன்னாருங்க. அநேக கிறிஸ்தவர்கள் அந்த 66ஆம் ஆண்டுல வெளியேறிட்டாங்களாம் எருசலேம் நகரத்தை விட்டுட்டு. அங்கிருந்த யூதர்கள், ஆமா வந்து போட்டான், நமக்கு பயந்துட்டான், விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி அவர்கள் சுதந்திரமாக எப்பொழுதும் இருக்கிற வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சாங்க. கிபி 70 டைட்டஸ் தீத்து ராயன் வந்தான், 70 முற்றுகை போட்டான். முற்றுகை போட்டு அந்த எருசலேம் பட்டினத்தையே தீக்கிரையாக்கி போட்டான் அப்படின்னு சொல்லி நமக்கு வரலாற்று சான்றிதழ்கள், தீர்க்க தரிசன ஆகமங்கள் நமக்கு அவ்வளவு சாட்சி பகிருதுங்க. ஆண்டவர் சொன்னாரு, உன்னை சுற்றி சூழ மதில் போட போறான்பா அப்படின்னு சொன்னாரு. நிறைவேறியதா? நிறைவேறியதுங்க. முதல் சம்பவத்தை நம்ம வாசிச்சோம். அவங்க கிறிஸ்துவினுடைய பிறப்பை கேட்டு கலங்கினார்கள் என்று சொல்லி வாசிச்சோம். தீர்க்க தரிசன வசனத்தெல்லாம் சொன்னவங்க தான். ஆனால் அவரை சந்திக்கும் காலத்தை அவர்கள் என்ன பண்ணல? அறியல. இங்க வாசிக்கிறோம், மீண்டும் ஆண்டவர் கண்ணீர் விட்டு சொல்றாரு, பிறக்கும் போதுதான் என்ன நீங்க அறியாம போயிட்டீங்க. நான் தான் கிறிஸ்து என்பதை நிரூபிப்பதற்காக எத்தனையோ விடயங்களை என் ஊழிய நாட்களில் செய்திருந்த போதிலும் கூட அவைகள் உன் கண்களுக்கு மறைவா இருக்கிறது. ஏன் கண்களுக்கு மறைவா இருந்தது என்பது அடுத்த சம்பவத்தை நம்ம வாசிக்கும் போது தெரிஞ்சிடும் பாருங்களேன். 3வது சம்பவம், அப்போஸ்தலர் 13வது அதிகாரம். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம். இந்த 13வது அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலன் ஒரு காரியத்தை சொல்றாரு. 26வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனமாக கவனிங்க. சகோதரரே, ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர்களே, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே,
இந்த ரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. யாருக்குங்களா? யார் தேவனுக்கு பயந்து நடக்கிறவங்க? தேவனுக்கு பயந்து அப்படின்னு பைபிள் ஒரு வசனம் இருக்குது. யாருங்க அது? எந்த கூட்டம் அது? கற்பனையை கை கொள்ற கூட்டம். பவுல் எவ்வளவு அழகா வார்த்தையை போட்டு பேசுறாரு பாருங்க. சகோதரரே, ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவரே, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே, இந்த ரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. என்ன ரட்சிப்பின் வசனம்? 27. எருசலேமில் குடியிருக்கிறவர்களும் அவர்கள் அதிகாரிகளும் அவரை அறியாமலும் ஓய்வு நாள் தோறும் வாசிக்கப்படுகிற தீர்க்கதரிசிகளின் வாக்கியங்களை அறியாமலும் அவரை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்ததினால் அந்த வாக்கியங்களை நிறைவேற்றினார்கள். எந்த வாக்கியங்கள் நிறைவேற்றினார்களா? அந்த வாக்கியங்களை நிறைவேற்றினார்கள் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோமே. எந்த வாக்கியம்? எந்த வாக்கியத்தை நிறைவேற்றினாங்க? இந்த கூட்டத்துக்கிட்ட தீர்க்க தரிசனம் இருந்துச்சானா? இருந்துச்சுங்க. ஓய்வு நாள் தோறும் வந்து அமர்ந்து தேவனுடைய ஆலயத்தில் தீர்க்க தரிசன வாசனங்களை, தீர்க்கதரிசிகள் முன்கூட்டி சொல்லப்பட்ட ஒவ்வொரு வேத வாக்கியங்களையும் காதார கேட்டவர்களாக இருந்தார்கள். ஆனால் காதார கேட்டவர்கள் மனதார உணர்ந்தார்களா என்ற உணரலை. அப்படி உணர்ந்திருந்தாங்க அப்படின்னா கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்ற செய்தியை கேட்டு அவங்க கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி உணர்ந்திருப்பாங்க அப்படின்னா கிறிஸ்து எருசலேம் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்க பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, இயேசுவை யார் கொலை செஞ்சது தெரியுமா? நீங்க தான் கொலை செஞ்சீங்க. எப்படி கொலை செஞ்சீங்க? நீங்க ஓய்வு நாள் தோறும் ஆலயத்துக்கு போனீங்க, ஓய்வு நாள் தோறும் வேத வசனத்தை கேட்டீங்க. ஆனால் கேட்டிருந்த போதிலும் கூட அதை மனதார அறியாமல் இருந்து அந்த தீர்க்க தரிசன வாக்கியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணிட்டீங்க? நிறைவேற்றி விட்டீர்கள் அப்படின்னு சொல்றாருங்க. 3 சம்பவத்தை வாசித்திருக்கிறோம். இந்த 3 சம்பவத்திலும் ஒரே ஒரு கருத்து தான். இந்த அழிக்கப்பட்ட திருச்சபை எது நமக்கு நல்லாவே தெரியும். யூத திருச்சபை. எருசலேம் நகரம் தீக்கிரையாக்கப்பட்ட திருச்சபை, ஒரு பெரிய சமஸ்த திருச்சபை, இஸ்ரவேல் எண்ணக்கூடிய பெரிய திருச்சபை முழுவதுமாக தீக்கிரையாக்கப்பட்டது. தீக்கிரையாக்கப்பட்டதற்கான காரணம் என்ன தெரியுங்களா? தீர்க்க தரிசனத்தை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி தீர்க்க தரிசனத்தை அறியாமல் போனதுடைய விளைவுங்க. திருச்சபை தீர்க்க தரிசனுடைய முக்கியத்துவத்தை அறியவில்லை. ஓய்வு நாள் தோறும் வாசிக்கப்பட்ட தீர்க்கதரிசி வாக்கியங்களை கேட்டாங்க. ஆனா கேட்டவங்க கேட்டபடியே தான் இருந்தாங்க. மனம் மாறுவதற்கான வாய்ப்புகள் அவர் மத்தியிலே இல்லை. அன்பானவர்களே, இந்த 3 சம்பவங்களை நான் வாசித்து கொண்டிருக்கும் பொழுது நான் எங்க இருக்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அந்த சம்பவத்தில் கேட்டேங்க. ஆண்டவர் சொன்னாங்க, அன்னைக்கு ஒரு ஜனக்கூட்டம் கலங்கியதே கடைசி காலத்திலும் முடிவு காலத்திலும் ஒரு ஜனக்கூட்டம் கலங்கும்பா. எப்போ தெரியுமாப்பா? நீ தீர்க்கதரிசனுடைய வாக்கியத்தை உண்மையாமல் அறியாமல் போனாயிருந்தா அப்படின்னா, தீர்க்கதரிசனுடைய வாக்கியத்தின் முக்கியத்துவத்தை நீ அறியாம போன அப்படின்னா அன்னைக்கு ஒரு கலக்கம் வந்தது போல இன்னைக்கும் கலக்கம் நிச்சயமாக ஏற்படும். நம்முடைய திருச்சபைக்கு தேவன் எதையுமே மறைச்சு வைக்கலங்க. உங்களுக்கு தெரியுங்களா? இந்த திருச்சபைக்கு தேவன் தீர்க்க தரிசன வரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த திருச்சபையில் நடக்க போற ஒவ்வொரு சம்பவங்களும் முன்பதாகவே தீர்க்கதரிசியின் மூலமா முன்னுரைக்கப்பட்டிருக்கிறது. அந்த முன்னுரைக்கப்பட்ட சம்பவத்தை ஓய்வு நாள் தோறும் நம்ம கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். ஆனா எத்தனை பேர் அந்த தீர்க்கதரிசிய வாக்கியத்தை உண்மையாக வாழ்க்கையில் கடைபிடிக்கிறோம்னு சிந்திச்சு பாருங்க. நிறைய பேர் சொல்றாங்க, எங்களுக்கு தீர்க்கதரிசி வேணான்றாங்க. பைபிள் மட்டும் போதும், தீர்க்கதரிசியா வேண்டாம். ஏங்க இளநீர் புத்தகத்தெல்லாம் படிக்கிறீங்க? அதெல்லாம் வேண்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த முடிவு கால திருச்சபைக்கான முத்தான சத்தியங்களை தேவன் யாரிடத்துல வெளிப்படுத்தினார் அப்படின்னா தீர்க்கதரிசி கிட்ட வெளிப்படுத்தி இருக்கிறாருங்க. தீர்க்கதரிசி கொடுக்கிற ஆலோசனையில் இந்த திருச்சபை தவறும் பொழுது நிச்சயமாக ஆதி இஸ்ரவேல் திருச்சபைக்கு என்ன நேர்ந்ததோ அது அப்படியே முடிவு காலத்தில் நடக்கும். ஏன் அப்படின்னா தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவர் சத்தியத்தை கொடுத்துட்டாரு. அந்த சத்தியத்தை கேட்டும் கேட்காம நம்ம போய்கிட்டு இருந்தோம் அப்படின்னா பிரச்சனை வரும்பொழுது நமக்குள்ள கலக்கம் வருமா வராதா? நிச்சயம் வரும். உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் அப்படின்னு ஒன்று சொல்றோம். பைபிளில் என்ன சொல்லுது? மிருகத்தின் முத்திரைன்னு தான் சொல்லுது. இப்போ இந்த மிருகத்தின் முத்திரை என்ற காரியங்கள் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்க, அதுதான் ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் என்பதை யாருங்க சொன்னது?
பைபிள் அப்படியே சொல்லுதுங்களா? ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் தான் மிருகத்தின் முத்திரன்னு சொல்லுதா? யார் இதை சொல்லி கொடுத்தது? யாருங்க? தீர்க்கதரிசி. ஆனால் இந்த திருச்சபையோ தீர்க்கதரிசி வேணாம், வேதாகமம் மட்டும் போதும். வேதாகமம் மட்டும் போதுங்க, நம்மளும் அதுதாங்க. ஆனா தீர்க்கதரிசி ஒருபோதும் வேதாகமம் இல்லாமல் பேசுவதே கிடையாது. அன்னைக்கு ஆதி இஸ்ரவேல திருச்சபை கலங்கினார்கள். கலக்கத்துக்கான காரணம் என்ன அப்படின்னா, தீர்க்க தரிசனத்தை வச்சிருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டாங்க. ஆனா தீர்க்க தரிசனுடைய உண்மையான அர்த்தத்தை அவங்க புரிஞ்சுக்கவே இல்லை. ரெண்டாவது சம்பவத்தை வாசிச்சோம். கிறிஸ்து கண்ணீர் விட்டு அழுதார் அப்படின்னு சொல்லி வாசிச்சோம் பாருங்க. இந்த கண்ணீர் விடுதல் கடைசி காலத்துல, முடிவு காலத்துல இருக்குமா அப்படின்னா இன்னைக்கு பன்மடங்கு பெருகி இருக்குதுங்க. யாரை பார்த்து தெரியுங்களா? அன்னைக்கு உடன்படிக்கையை உள்ளங்கையில் வைத்திருக்கிறேன் என்று சொன்ன ஒரு கூட்டம், தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்கள் என்று சொல்லி கொண்ட கூட்டம், கற்பனையின்படி வாழுகிறேன் என்று சொல்லி கொண்டிருந்த கூட்டம், அந்த கூட்டம் தன்னை தேவனுக்கு தேவனோடு பிள்ளைகள் என்று சொல்லி உரிமை பாராட்டி கொண்டிருந்த ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் கண்ணீர் விட்டாரு. ஏன் கண்ணீர் விட்டார் தெரியுங்களா? அந்த கூட்டம் எதை அறியல அப்படின்னா, தேவனை சந்திக்கும் காலத்தை அவர்கள் அறியாமல் போனார்கள். தேவனை சந்திக்கும் காலத்தை அவர்கள் அறியாமல் போனபடியினாலே அவர்களுக்கு வருகிற அந்த ஆபத்தும் இக்கட்டும் அவர்கள் தப்பி வைக்கப்பட முடியாமல் அழிந்து போனார்கள் என்று சொல்லி வாசிக்கிறாங்க. ஆண்டவரே, இந்த சம்பவத்தில் நான் எங்கப்பா இருக்கிறேன்? எனக்காக நீங்க கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா ஆண்டவரே அப்படின்னு கேட்கும்பொழுது ஆண்டவர் சொன்னாரு, ஆமாப்பா, நீ இன்னும் காலத்தை அறியலப்பா. தீர்க்க தரிசனம்லாம் சந்தோஷம்தான், ஆனால் தீர்க்க தரிசனுடைய உண்மையான பொருளை நீ அறிஞ்சிருக்கிறியா? அந்த தீர்க்க தரிசனம் வெளிப்படுகிற சத்தியம் உன் வாழ்க்கையில் இருக்குதா? பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, காலத்தை பார்த்தால் போதகர்களாக இருக்க வேண்டிய நீங்களோ அப்படின்னு சொல்றாரு. நம்ம எல்லாம் யாரா மாறி இருக்கணுமா? போதகர்களாய் மாறி இருக்கணுமா? நம்ம இன்னும் எப்படி இருக்கிறோம்? பாலை உண்ணத்தக்க பிள்ளைகளாகவே இருக்கிறோம். ஆண்டவர் இந்த திருச்சபையை பார்த்து கண்ணீர் விடுறாரு. எதற்காக அவர் கண்ணீர் விடுகிறார் அப்படின்னா, காலத்தை நீ இன்னும் அறியலடா, உன் வாழ்க்கையில் பாவம் நீங்கலை, எவ்வளவு காலம் மாம்சத்தில் செயல்பட்டு கொண்டிருப்ப, எவ்வளவு காலம் பாவத்தோடு நீடித்து கொண்டிருப்ப, உனக்கான காலத்தை முடிப்பதற்கு பரிசுத்த பிதா அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறாரு. நீ காலத்தை அறியாமல் போயிட்ட அப்படின்னா, அன்னைக்கு என் இஸ்ரவேல் ஜனம் என் காலத்தை அறியாமல் போனபடினால அவர்கள் அழிவை சந்தித்தார்கள் என்று சொல்லி பார்க்குறேனே. என் மீதமான ஜனமே, நீயும் காலத்தை அறியவில்லை அப்படின்னா அவங்களுக்கு என்ன நேர்ந்ததோ அப்படியே உனக்கும் நேர் என்பதை நீ ஏன் அறியாமல் இருக்கிறாய்? மூணாவது சம்பவத்தில் ஆண்டவர் கேட்ட, ஆண்டவரே, காலத்தை அவங்களும் அறியலை, நானும் அறியலைப்பா, மூணாவதுலையாச்சும் நான் எங்கேயாவது நிற்கிறேன்னா ஆண்டவரே? மூன்றாவது சம்பவத்துலேயும் ஆண்டவர் சொல்கிறாரு, ஓய்வு நாள்தோறும் வேத வாக்கியங்கள் வாசிக்கிறதை யார் கேட்டுக்கிட்டு இருந்தது? சபையில் இருந்தவர்கள் கேட்டுக்கொண்டு தான் இருந்தாங்க. ஆனால் ஓய்வு நாள்தோறும் வாசிக்கப்பட்ட தீர்க்கதரிசியின் வேத வாக்கியங்களை வாசித்து கேட்டிருந்த போதிலும் அவங்க அந்த வாக்கியத்தை நிறைவேற்றினார்களா? நிறைவேற்றினாங்க. என்ன வாக்கியத்தை நிறைவேற்றினாங்க அப்படின்னா, யார் மூலமாய் கிறிஸ்து மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் என்ற வேத வாக்கியத்தை அவர்களே கேட்டிருந்த பொழுது கூட அதை அப்படியே நிறைவேற்றினாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த தீர்க்க தரிசனுடைய முக்கியமான காரியத்தை அவர்கள் அறியலைங்க. ஓய்வு நாள்தோறும் சத்தியத்தை கேட்குறோம், பிரசங்கங்களை கேட்குறோம், வேத பாடங்களை கேட்குறோம், எத்தனையோ காரியங்களை கேட்குறோமே, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அறிந்தவர்களாக இருக்கிறோமா? நான் ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்டேன். வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தில் நாம் எங்கு நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை அழகாக ஆண்டவர் பட்டியல் போட்டு காட்டிட்டார். 7 சபை, 7 முத்திரை, 7 எக்காலம், எல்லாத்துலையுமே நாம் எங்கு இருக்கிறோம் அப்படி என்பதை அவ்வளவு தெளிவுபடுத்தி கொடுத்துட்டார். கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகைக்கு நமக்கும் ஒரு அடி தொலைவு தான். பைபிளே சொல்லுது, இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். நம்ம காலத்தை அறிந்தவர்களாக இருக்கிறோமா? நான் மற்றவங்களாம் குற்றப்படுத்த எப்பவுமே விரும்புறது கிடையாதுங்க. எந்த சத்தியமாக இருந்தாலும் முதலாவது எனக்கு தானே. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே, இந்த மூணுத்திலுமே நான் எங்கேயுமே இல்லையா ஆண்டவரே? காலத்தை அறியலை, உங்களையும் அறியலை, சத்தியத்தையும் அறியலை. வாரம் சபைக்கு போகிறேன், பிரசங்கம் பண்ணுறேன், படிக்கிறேன், நிறைய காரியங்களை செய்கிறேன். ஆனால் என் குணம் மாறிடுச்சு அது கேட்டது போல, என் மனசு மாறிடுச்சா ஆண்டவரே? இல்லையப்பா, நான் மூணுத்தில் எங்கேயுமே இல்லையா ஆண்டவரே? ஒருவேளை இஸ்ரவேலுக்கு வந்த அழிவு எனக்கும் நேர்ந்துருமா தகப்பனே? நான் என்ன செய்யறது ஆண்டவரே? ஆண்டவர் கொடுத்த பதில் என்ன தெரியுங்களா? தீர்க்க தரிசனத்தின் முக்கியத்துவம் புரிஞ்சுக்கிட்டு தீர்க்க தரிசனத்தை படிப்பா. இன்னைக்கு நிறைய திருச்சபைகளை தீர்க்க தரிசனத்தை படிக்கிறதே கிடையாதுங்க. காலங்காலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற மோசே, தாவீது, இதே தான் ஓடிக்கிட்டு இருக்குது. எப்படி அங்கே எழுப்புதல் வரும்?
எப்படி சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டு தேவனுக்காக நிற்க முடியும்? தீர்க்க தரிசனம் தான் கண்களை திறக்கிற ஒரு வழி என்பதை வேதாகம் நமக்கு ரொம்ப தெளிவுபடுத்தி கொடுக்குது. ஆனால் அந்த தீர்க்க தரிசனங்கள் நம்ம அறிந்திருக்கிறோம் என்பதை சிந்திச்சு பாருங்களேன். இன்னைக்கு நம்முடைய திருச்சபைகளில் தீர்க்க தரிசனுடைய முக்கியத்துவம் இல்லைங்க. தீர்க்க தரிசனுடைய முக்கியத்துவம் கிடையாதுங்க. இன்னைக்கு அது இல்லாமல் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு அப்படியே எழுப்பதில் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஏனோதானே என்ற ஒரு வாழ்க்கை, மாம்சம் இன்னும் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. பாவ பழக்க வழக்கங்களை இன்னும் நம்முடைய வாழ்க்கையை விட்டு நீக்கவே இல்லை. ஏன் நீக்கல அப்படின்னா காலத்தை நாம் இன்னும் அறியலை. கிருபையின் காலம் எவ்வளவு வெகுவாய் முடிய போகிறது. முதலாவது ஆண்டவர் யார் இடத்துல நியாய தீர்ப்பை தொடங்குறார் அப்படின்ற விஷயத்தை நாம் அறியாதவர்களா இருக்கிறோம். பேதுரு சொன்னாரு, முதலாவது நியாய தீர்ப்பு எங்க தொடங்க போகுது தெரியுங்களா? வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 பேதுருவின் புத்தகம் 4வது அதிகாரம் 17வது வாக்கியம். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்தில் அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள் முடிவு என்னமாய் இருக்கும்? நீதிமான்களே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? பைபிள் சொல்லுது, நீதிமானை நிற்பதற்கு அரிதுங்களாம். நீதிமான் யார் தெரியுங்களா? பாவம் இல்லாமல் வாழ்கிறவன். அந்த பாவம் இல்லாத வாழ்கிறவனே நிற்கிறது கடினம் பைபிள் சொல்லுதுங்க. ஆனால் நீதிமான்பதே நிற்பது அரிது அப்படின்னா இந்த பாவினுடைய நிலைமை, இந்த கவலை எனக்கு இருக்குதுங்களா? நாள்தோறும் டெய்லியும் பைபிள் வாசிக்கிறேங்க. பைபிள் வாசிக்கும் போது, ஆண்டவரே நான் நிற்பேன், உங்களுடைய வருகையில் என் குடும்பம் நிற்குமா? என் சபை நிற்குமா? ஆண்டவரே நான் எந்த நிலையில் இருக்கிறேன்? இன்னும் நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை வேத வாசிக்கும் பொழுதும், ஜெபம் செய்யும் பொழுதும், திருச்சபைக்கு வரும் பொழுதும், ஊழியம் செய்யும் பொழுதும் அது என் உள்ளத்துக்குள் தைக்கிற முள்ளா இருக்கிறதா என்பதை கேட்க வேண்டிய ஒரு கேள்விங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அன்னைக்கு ஆதி இஸ்ரவேலர்கிட்ட தேவன் ஒப்படைச்ச பொறுப்பு, உன் நிமித்தம் இந்த பூமி அனைத்தும் ஆசீர்வதிக்கப்படணும். ரட்சிப்பின் ஊற்று, யோவான் 4வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கிறோம். ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். யூதர்கள் மூலமாக ஆண்டவர் ஒட்டுமொத்த உலகத்தையும் ரட்சிக்கணும்னு விருப்பப்பட்டாருங்க. ஆனால் ஆண்டவருடைய ஆசையை அவர் நிறைவேற்றினாங்களா? இப்போ அந்த ஆசையும் விருப்பத்தையும் யார் மேலே தெரியுங்களா போட்டு வச்சிருக்கிறாரு? யார் மேலங்க? மீதமான திருச்சபை. ஒவ்வொரு முறையும் பாவ மாம்சம் என்னை தூண்டும் பொழுதெல்லாம் நான் என் மனசில் நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நான் தோற்றுதான் என் தேவன் தோற்றுருவார். நான் நிற்கலை அப்படின்னா என் தெய்வத்துக்காக யாரும் நிற்க முடியாது. ஆண்டவரே எப்படியாவது பலனை கொடுத்துருங்க. ஆண்டவரே நான் விழுந்தாலும் தூக்கி எடுத்துருங்க, ஆனால் விழுகையாவே இருக்கக்கூடாது. நான் விழுந்தாலும் எழுந்து நிற்கிற தேவ பிள்ளையா இருக்கணும். எனக்கு அதுக்கு மாத்திரம் உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபிக்கக்கூடிய ஜெபந்தாங்க என் வாழ்க்கையில் போய்கிட்டு இருக்குது. நீங்கள் யோசித்து பாருங்க, ஒரு தாய் தகப்பன் பிள்ளைகளை பெற்றெடுக்கும் பொழுது அவங்க கடினமாக உழைச்சி அவங்க ஆசை பாசம் எல்லாத்தையும் யார் மேலே போட்டு வைப்பாங்க? பிள்ளைகள் மேலே போட்டு வைப்பாங்க. ஒருவேளை பிள்ளைகள் வழி தப்புறம் பொழுதெல்லாம் தாய் தகப்பன் என்ன சொல்லுவாங்க? மக்களே கவலைப்படாத, உன் மேலே தான் எல்லா ஆசையும் போட்டு வச்சிருக்கிறேன், நீ இப்படி செஞ்சிடாத மக்களே, வேணாம் மக்களே சொல்லுவோமா? பரலோகத்தின் ஆண்டவர் யார் மேலேங்க ஆசையை போட்டு வைப்பார்? சத்தியத்தை அறியாதவங்க மேலேயா? யார் மேலே ஒரு பாரத்தை போட முடியும்? நம்ம மேலே தானே போட முடியும். ஆனால் தேவனுக்கு உண்மையான வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோமா? அவர் வாசல் அருகே வந்திருக்கிறாருன்னு சொல்கிறாங்களே, அவர் வருகைக்கு போகிறதுக்கு நம்ம ஆயத்தமுள்ளவரெல்லாம் மாறிட்டோமா? நம்ம எங்கே நின்று கொண்டிருக்கிறோம்? பைபிள் சொல்லுது, நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதுப்பா, பாவிகளுடைய நிலை என்ன அப்படின்னு சொல்லுது. இங்கே யாராவது நீதிமான் இருக்கிறோமா? பாவியிலும் பாவி, பிரதான பாவி பவுல் அப்போஸ்தலன் சொல்றது போல அவருடைய வருகையில் நம்ம நிற்க முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாக வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டு இருக்குதுன்னு பாருங்களேன். சாத்தான் அந்த தேவ ஜனத்துக்கு என்ன காரியத்தை செய்து அவர்களை அப்படியே வச்சிருந்தானோ, காலையில் வாசித்த 3 காரியங்கள் அவங்க கிட்ட இருந்துச்சுன்னு வாசித்த. என்னென்ன 3 விஷயங்கள் ஞாபகம் இருக்குதுங்களா? என்னங்க 3 காரியம்? 1 என்ன இருந்துச்சு? பெருமை இருந்துச்சு. லவோதிக்கேய திருச்சபையில் பெருமை இருக்குதா? இருக்குது. 2வது என்னங்க பார்த்தோம்? என்னம்மா? கடந்த கால ஆசீர்வாதங்கள் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி வாசம். யோசித்து பாருங்க, நீங்களும் நானும் தொடங்கின புள்ளியை கொஞ்சம் போய் சிந்திச்சு பாருங்களேன். இந்த இடத்துல இந்த சத்தியத்தில் உட்காரதுக்கு நீங்கள் நானும் பாத்திரவானா அப்படின்னு சிந்து பார்க்க நிச்சயம் கிடையாது. 3வது என்ன படித்தோம்?
பாவத்தின் மேல் திரைக்கிற ஆசை. நீங்கள் அந்த 3 காரியம் நம்ம வாழ்க்கையில் இருக்குதா? நிச்சயம் இருக்குதுங்க. அன்பானவர்களே, ஆண்டவருடைய பாரம் இந்த கடைசி காலங்களில் அவ்வளோ கதறிக்கிட்டு இருக்கிறாங்க தேவன். ஏன் அப்படின்னா, ஒட்டுமொத்த ஆசையும் ஊழிய நிறைவேற்றுதலும் யார் மேலே சுமத்திருக்கிறாருன்னா இந்த மீதமான திருச்சபையின் மீது சுமத்திருக்கிறாருங்க. நீங்கள் நானும் கை தளர்ந்துட்டோன்னு வச்சுங்களேன், ஆண்டவர் கையை ஊற்றுறதுக்கு ஆள் இல்லைங்க. முதலாம் உலகம் அழிக்கப்பட்டது போது நோவா ஒருத்தவன் இருந்தான். ஆண்டவர் கரத்தை பிடிச்சான், ஆண்டவரே இன்னொரு 120 வருஷம் கொடுங்க, நான் போய் ஜெபம் பண்ணுறேன், நான் போய் ஊழியம் சொல்கிறேன், நான் போய் சத்தியத்தை விதைக்கிறேன், எப்படியாகிலும் எனக்கு காலத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கரத்தை திடப்படுத்த ஒரு நோவா இருந்தான்ல. இங்கே யாராவது நோவாவாக இருக்கிறோமா? இன்னைக்கு சிந்தித்து பார்க்கணுங்க. ஆதி இஸ்ரவேல் திருச்சபை தீர்க்க தரிசனத்தை அறியலை, தீர்க்க தரிசனுடைய முக்கியத்துவத்தை அறியலை. அவங்க காதார கேட்டாங்க, அழகா சொன்னாங்க, அவர் யூதாவில் இருக்கிற பெத்லகேமில் பிறப்பார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பிறப்பார் என்று சொன்ன எந்த காலத்தில் பிறப்பார் என்று சொன்னாங்களா? அவரை சந்திக்கும் காலத்தை அவர்கள் அறியாத போனபடியினாலே அழிவை சந்தித்தார்கள். மீதமானவர்களுக்கு நீங்கள் நானும் ஆண்டவர் சந்திக்கும் காலத்தை அறியாமல் போயிட்டோம் அப்படின்னா அவர்களுக்கு என்ன நேர்ந்ததோ அதே தான் நமக்கும் நேரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லைங்க. ஸோ அப்படி நம்ம அழிவை சந்திக்காதபடி என்ன செய்யணும் அப்படின்னா, தீர்க்க தரிசனத்தை படிக்கணும், தீர்க்க தரிசனுடைய முக்கியத்துவத்தை படிக்கணும். நாம் எந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இந்த காலத்தில் நம்முடைய பணி என்ன என்பதை நாம் உய்த்து ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாகவே பரலோகத்தின் ஆண்டவர் நமக்கான எல்லா புது கிருபைகளையும் தயவுகளையும் கொடுத்து நம்மளை வழிநடத்துவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாதுங்க. அன்பானவர்களே, கேட்ட சத்தியத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் வண்ணமாய் நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த நல்லதொரு ஆராதனை முடிக்கும் வண்ணமாய் நாம் சீயோன் இனிய கீதம் புத்தகத்திலே ஆயத்தமா இதோ ஆயத்தமா என்ற பாடலை நாம் நிறைவு கீதமாக நாம் யாவரும் எழுந்து நின்று பாடுவோம்.